there is beauty in suffering. நீங்கள் ஈஸியான லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்கான பர்சனாகவே இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் தேடுறீங்கன்னு அர்த்தம். There is no glory in ease. There is power in intentional suffering. ரீசெண்டாக NVIDIA ஃபவுண்டரோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் டிஷ்வாஷராக இருந்து அங்கேருந்து NVIDIA ஃபவுண்டர் ஆகி NVIDIAவை 31 வருஷமாக ரன் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக ஹீஸ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் சஃபரிங் இன் லைஃப். ரொம்ப சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்து இஸ் நவ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. அவர் வந்து ஸ்டான்ஃபர்டில் பேசுகிறப்போ வந்து கடைசியாக விஷ் பண்ணி முடிப்பாங்கல்ல, அப்படி முடிக்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஐ ஹாவ் டு விஷ் யூ கைஸ் சம்திங் ஐ விஷ் தட் சஃபரிங் அண்ட் பெயின் ஹேப்பன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா க்ரோத்துக்கு காரணம் சஃபரிங் தான், சஃபரிங்கில் தான் ரூட் ஆகிருக்கு க்ரோத் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் சஃபரே ஆகலை அப்படின்னா அவர் வளர்றதே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி பேசுகிறப்ப எனக்கு கதை ஞாபகம் வருது. தேர் இஸ் சம்திங் கால்ட் த மித் ஆஃப் சிசிஃபஸ். சிசிஃபஸ்னு ஒரு கிரீக் மித்தாலஜிக் கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட், ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னா நிறைய அறிஞர்களையும் கிங்ஸையும் ஏன் கிரீக் காட்ஸை விட இன்டெலிஜென்ட். ஹி வில் அவுட்விட் எவ்ரி ஒன் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் சிசிஃபஸோட கேரக்டர். ஆனால் ரொம்ப அறிவாளியாக தான் அவங்களுக்கு பிடிக்காதுல்ல மற்றவங்களுக்கு. ஸோ கிங்ஸும் காட்ஸும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஸோ காட் வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. என்ன சாபம் அப்படின்னா, சிசிஃபஸ் ஒரு பெரிய போல்டர், அதாவது ஒரு பெரிய பாறையை மலையில் கீழேருந்து மேலே வரைக்கும் தள்ளிட்டு போகணும். அப்படி தள்ளுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மேலே தள்ளிக்கிட்டே போகணும். அப்படி மேலே போன உடனே, அந்த உச்சிக்கு போன உடனே திருப்பியும் பாறை கீழே வந்துடும், திருப்பியும் கீழேருந்து மேலே தள்ளணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. டு எட்டர்னிட்டி, அதாவது அவன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவனோட சாபம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிசிஃபஸ் ரொம்ப வருத்தமாக அதை ஆரம்பிக்கிறாரு. நான் ஆரம்பித்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு திருப்பி காட் வந்து பார்க்குறப்போ சிசிஃபஸ் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை பண்ணுறாரு. காட்ஸ்க்கு எதுவும் புரியலை. ஸோ காட்ஸும் கிங்ஸும் பேசுகிறப்போ வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க, இவன் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிசிஃபஸ் கிட்டே போய் கேட்குறாங்க, சிசிஃபஸ் நீ எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும், உனக்கு வந்து இவ்வளோ பெரிய சாபம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிசிஃபஸ், எனக்கு இப்போ பர்பஸ் கிடச்சிருச்சு, நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு இந்த சஃபரிங்கில் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதனால தான் நான் சிரிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. There is this beautiful saying in Greek mythology, struggle alone is enough to fill a man's heart. நீங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உள்ளே தான் சந்தோஷம் இருக்குது, அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நிறைய நேரங்களில் ஸ்ட்ரகிள்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறதுனால தான் நம்ம வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும், ஏன்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஹியூமன் லைஃபோட மீனிங் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஜார்டன் பீட்டர்சன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பிக் அப் த ஹெவியஸ்ட் ஆஃப் லோட்ஸ் அண்ட் கேரி இட். இருக்கிறதுலே கஷ்டமாக ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி அது தெரியுது அப்படின்னா அதை உங்கள்தான் ஆக்கிட்டு, அந்த பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக்கிட்டு அதுக்காக நீங்கள் போராடுறது தான் உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கஷ்டம் எது, அதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சோம் அப்படின்னா that could become your purpose. இதனால தான் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வர நிறைய பேர் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன், அந்த ப்ராப்ளம் எவ்வளோ பெருசு அப்படின்றது யோசிக்கிறாங்க. ஏன்னா the bigger the problem, the greater the purpose, the greater the solution, greater the impact. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சூஸ் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு பர்பஸே கிடைக்குது. ஸோ start finding a purpose and start riding with it, because the only way to succeed is to out suffer and outwork everyone you know.